இந்திய அளவில் ஒரு தேசிய தலைவராக அனைத்து மத சாதி சமுதாய மக்களிடமும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் செல்வாக்கு பெற்று விளங்கியதால் காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருந்தது. இதனால் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக முத்துராமலிங்க தேவரை பழிவாங்க நினைத்த காமராசரின் காங்கிரஸ் ஆட்சி இம்மானுவேல் கொலைவலிக்கல் வேண்டுமென்றே திணித்து அவரை சிக்க வைத்தது. சென்னை சிறையிலிருந்து புதுக்கோட்டை சிறைக்கு மாற்றி தேவர் காவலில் வைக்கப்பட்டார். இமானுவேல் கொலை வழக்கு விசாரணைக்கு கீழ்கோர்ட்டும் மேல்கோர்ட்டும் விசேஷ கோர்ட்டுகளாக அமைக்கப்பட்டு புதுக்கோட்டையிலே விசாரணை நடந்தது. தேவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் எந்த மந்திரியும் முதலமைச்சர் காமராஜர் உட்பட தென்பாண்டி மண்டலத்துக்குள் நுழையவே முடியவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. பலத்த போலீஸ் பந்தோபஸ்துடன் நுழைந்தாலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்களும் செருப்பு வீழ்ச்சிகளும் கல்லறிகளும் நடந்தன. மதுரையிலேயே முதலமைச்சர் காமராஜர் மீது செருப்பு வீச்சப்பட்டது. சிவகாசி பக்கத்தில் பூவநாதபுரம் என்ற கிராமத்தில் மந்திரி சி சுப்பிரமணியத்தை மேடையில் ஏறிய முகத்தில் சாணியால் அடித்தனர். அவரது மூக்கு கண்ணாடி உடைந்தது. மந்திரி ராமையாவுக்கு ராஜபாளையத்தில் கருப்பு கொடி ஏந்தி கல்லெறி அடிக்கப்பட்டது. இப்படி அமைச்சர்கள் யாருமே தென்பாண்டி மண்டலத்துக்குள் நுழைந்தால் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க முடியாமல் திணறினார்கள். நாடெங்கும் தேவர் விடுதலை கோரி ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் நடந்தன. நகரங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் மக்கள் தேவர் விடுதலை கோரி கிளர்ந்து எழுந்து வெகுசென எழுச்சி ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் ஜனநாயக காங்கிரஸ் மஞ்சள் கொடியும் ஃபார்வர்ட் பாக்கு புலிக்கொடியும் பறந்தன. காங்கிரஸ்காரர்கள் நினைத்ததற்கு மாறாக காங்கிரசுக்கு சமமான பெரிய இயக்கமாக ஜனநாயக காங்கிரஸ் உருவெடுத்து வளர்ந்தது. ஆலயங்கள் தோறும் தேவர் விடுதலைக்கு வழிபாடுகள், வீடுகள் தோறும் பிரார்த்தனைகள், காங்கிரசின் அக்கிரம செயல்களை கண்டித்து தெருவெல்லாம் மக்கள் முழங்கினார்கள். ஏறத்தாழ 1,00,000 பேர் தேவர் விடுதலைக்கு பிரார்த்தனை செய்து தாடி வளர்த்தனர். அப்படி தமிழகம் முழுவதும் தாடி வளர்த்தவர்களை ஒன்று திரட்டி நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் ஜி.எம். கணபதி தேவர் விடுதலை கோரி தாடி வளர்ப்போர் மாநாடு ஒன்றை நடத்தினார். அந்த மாநாட்டிலேயே ஏறத்தாழ 50,000 பேர் தாடியுடன் கலந்து கொண்டனர். தேவர் விடுதலை ஆகும் வரை இல்லற வாழ்வில் ஈடுபடுவது இல்லை என்று இல்லறத்திலேயே துறவரம் பூண்டு சதா இறைவனை வேண்டி நின்று தவம் புரிந்து வந்த தம்பதிகள் 1000 பேர். ஒருவேளை உணவை மட்டும் அருந்தி தேவர் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்த சிறுவர் சிறுமிகள் ஏராளம். முருகனுடைய ஆலயங்களில் மற்றும் அனைத்து தெய்வங்களின் ஆலயங்களில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு ஊர்வலமாக போய் பிரார்த்தனை செய்தனர். தேவர் விடுதலைக்கு பல இடங்களில் யாகங்கள் நடத்தப்பட்டன. திருப்பரங்குன்றம், பழனி போன்ற இடங்களில் சன்னியாசிகள் காவி உடையுடனும் ருத்ராஜ மாலையுடனும் ஊர்வலம் நடத்தி பெருமகனார் விடுதலைக்காக முருகனை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். தேவர் கைது செய்யப்பட்டவுடன் அதிர்ச்சியில் இறந்தவர்கள் 14 பேர், துயரம் தாங்காமல் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் 12 பேர், மூளை கலங்கி பைத்தியம் போல் தேவரை பற்றிய புலிம்பு கொண்டு தெருவில் தெரிந்தவர்கள் பல பேர். சர்வ மதத்தினரும் சர்வ சாதியினரும் தேவர் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்தது மட்டுமல்ல, காமராஜர் மந்திரி சபையை செய்த அநியாயத்தை வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெருவு எதிர்த்து முழக்கமிட்டனர். காமராஜர் தலைமையில் காங்கிரஸில் இருந்த உண்மையான தேசபக்தர்கள் சிலர் கூட தேவரை கைது செய்ததை கண்டித்தனர். கீழத்துவல் படுகொலையை பகிரங்கமாகவே கண்டித்தனர். முத்துராமலிங்க தேவர் செல்வாக்கை அளிக்க வேண்டுமானால் அவரை பின்பற்றக்கூடிய தேவர்குல மக்களையே அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் காமராஜர் சர்க்கார் ஏவிவிட்ட அடக்குமுறைகளை கண்டித்தனர். அரசாங்க உத்தியோகங்களில் இருந்த தேவர்குல அதிகாரிகள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகினர். பஸ்கள் போய்கொண்டிருக்கிற போது திடீரென பஸ்கள் போலீசாரால் மறித்து நிறுத்தப்படும். உடனே போலீசார் பஸ்ஸில் ஏறுவர். ஏறியதும் இந்த பஸ்ஸில் இருக்கிற தேவமார் எல்லாம் கீழே இறங்குங்க என்பார். கீழே இறங்கியதும் தேவர் குலத்தவரை அடித்து லாரியில் தூக்கி போட்டு கொண்டு செல்வார்கள். அந்த நேரங்களில் தேவமார் என்று சொல்லவே அஞ்சி நடுங்கி வேறு சாதி பெயரை சொன்னவர்களும் உண்டு. அந்த அளவுக்கு காமராஜர் அரசு முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தின் மீது அடக்குமுறையை கையாண்டது. சுருக்கமாக சொல்லப்போனால் முக்குளத்து மக்கள் மீதே காமராஜர் சர்க்கார் போர் தொடுத்தது போல அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது. இந்த அடக்குமுறையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முக்குள மக்களும் தப்பவில்லை. அவர்கள் மீதும் ஒட்டுமொத்தமாக அடக்குமுறை நடைபெற்றது. காமராஜருக்கு வேண்டியவரும் காங்கிரஸ்காரருமான முதுகுளத்தூர் இளைஞர் ரத்னவேல் தேவர் வீட்டை கூட போலீசார் நொறுக்கி அவரது காரையும் உடைத்து தவிடுபொடியாக்கினார்கள். எங்கு பார்த்தாலும் போராட்டம், புரட்சி, உண்ணாவிரதம், பசுமறியல் என மிகப்பெரிய கிளர்ச்சியில் தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருந்தது.
அதற்கு ஒரே காரணம், நேர்மையாக உண்மையாக மக்களுக்காக ஜாதி மத எந்த வேறுபாடுமின்றி போராடிய மகத்தான ஒரு தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது வேண்டுமென்றே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கொலைப்பழி சுமத்தி சிறையில் அடைத்ததை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும், குறிப்பாக அதிகமாக ஹரிஜன சமுதாய மக்களே தேவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் குறித்தனர். காங்கிரஸ் சர்க்கார் சற்று தடுமாறி ஓடது. காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், காமராஜர் மந்திரி சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் எங்கு போனாலும் அவர்களுக்கு செருப்படியும் கல்லடியும் விழுந்தன. காமராஜர் ஆட்சியில் இன்னொரு முகம் பலருக்கு அந்த வரலாறு தெரியாது. சாதிய ஒடுக்குமுறை, சாதிய வெறித்தனம் என காமராஜர் நடத்திய தாண்டவம் உலகத்தில் எந்த அரசியல் தலைவரும் செய்ததில்லை. அப்படி ஒரு அரசியல் தாண்டவத்தை அவர் நடத்தினார். அதற்கு காரணம், தேவரின் செல்வாக்கு பெருகி காங்கிரஸ் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் தோற்றுக்கொண்டே இருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஃபாரூக் பிளாக் கட்சியை தமிழகத்தில் இறக்கி காங்கிரசுக்கு எதிராக அந்த கட்சியில் வேட்பாளர்களை நிறுத்தி காமராஜரின் காங்கிரஸை தோற்கடித்து கொண்டே வந்தார் தேவர். இதில் தாங்க முடியாத காமராஜர் தேவரை பழிவாங்கவே இவ்வாறு கொலை வழக்கில் சிக்க வைத்தார். அதற்கு முன்பு சாதிய பாகுபாட்டால் தென் மாவட்டங்களில் கலவரங்கள் வெடித்ததே இல்லை. காமராஜர் ஆட்சியில்தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் தேவரின மக்களுக்கும் சாதி சண்டை வந்தது. இருவரும் சாதி சண்டை படாமல் சகோதரர்களாகவே ஒற்றுமையுடன் அதற்கு முன்பு வாழ்ந்து வந்தனர். வாக்கு வங்கி அரசியலுக்காக இரு சமுதாயத்தை பிரிப்பதற்காக காமராஜர் நடத்திய அந்த நாடகமும் அந்த அகோர செயலும் அரசியலில் மிகப்பெரிய கருப்பு தினம் என கொண்டாடப்படுகிறது. இதனால் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து காமராஜரை ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என கங்கணம் கட்டினார்கள். அதேபோன்று தொடர்ந்து காமராஜர் ஆட்சிக்கு முடிவும் கட்டப்பட்டது. பல தொகுதிகளில் காமராஜருடைய எம்எல்ஏக்கள் படுதோல்வி அடைந்தனர். ஏன், காமராஜர் போட்டியிட்ட அவர் சொந்த தொகுதியில் டெபாசிட்டி இழந்தார். அதற்கு காரணம், சாதிய வன்மத்தின் காரணமாக முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் மீது நடத்தப்பட்ட அடக்கு முறைகளும் தேவர் மீது தொடுக்கப்பட்ட போலி வழக்குகளும் காமராஜரை அரசியல் விட்டு தூக்கி எறிய காரணமாக அமைந்தன. போலி வழக்கால் கைது செய்யப்பட்ட தேவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. ஆனால் அந்த நீதிமன்றம் இமானுவேல் சேகரன் கொலை வழக்குக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் சந்தேகப்படும்படியாக ஒரு துளி அளவு கூட இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லை என்றும் அவர் நேர்மையானவர் என்றும் விடுதலை செய்தது. நியாயத்துக்கும் நேர்மைக்கும் கிடைத்த மிக பெரும் நீதியாக அது பார்க்கப்பட்டது. மக்கள் கொண்டாடினார்கள். மீண்டும் காமராஜருக்கு பின்னடைவு. தேவர் சிறையிலிருந்து வெளியில் வந்தால் மீண்டும் காங்கிரஸ் தோற்றுவிடும் என்ற பதட்டத்தில் இருந்தார். அதே ஒன்று தேவர் வந்தார், மீண்டும் அரசியல் செய்தார். காங்கிரஸை அழித்தே தீர்வேன் என்று முடிவெடுத்து கடைசியில் காமராஜரையும் காங்கிரஸையும் அரசியலை விட்டே அகற்றினார். அன்று விழுந்த காங்கிரஸ் கட்சி இன்று வரை தமிழகத்தில் எழ முடியவில்லை என்பதுதான் உண்மையான வரலாறு. தொடர்ந்து யாரும் அறிந்திராத தகவல்களை பதிவிட்டு வருகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.